KP முரளி, பிரசிடென்ட், தமிழ்நாடு பெட்ரோலிய டீலர்ஸ் அசோசியேஷன். தற்பொழுது பல இடங்களில், குறிப்பாக சென்னையில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற ஒரு செய்தி எங்கும் பரவிப்பட்டு மற்றும் அனைத்து பெட்ரோல் பம்புகளிலும் நீண்ட கியூ வரிசையில் நின்று பெட்ரோல் வாங்குவதாக தகவல் வந்துள்ளது. தமிழ்நாடு பெட்ரோலிய டீலர்ஸ் அசோசியேஷனுடைய கிடைத்த தகவல் படி அனைத்து டீலர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள 7000 டீலர்கள் இருக்கிறாங்க. அந்த 7000 டீலர்களுக்கும் அவங்க என்ன பெட்ரோல் டீசல் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு கேட்குறாங்களோ அது இம்மீடியட்டாக IOC, HPC, BPC 3 ஆயில் கம்பெனியும் சப்ளை செய்கிறாங்க. அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அவங்க கொடுக்குற சப்ளையில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. கேட்ட பொருளை கொடுக்குறாங்க. ஒரே கண்டிஷன் என்னென்னா, முன்னெல்லாம் கடனில் அவங்க பொருளை அனுப்புறது ஒரு ஆயில் கம்பெனி ஒரு விதமாக அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கடனை நிறுத்திட்டு அன்றைக்கு உண்டான தொகையை பணத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் சப்ளை. ஸோ தினம் டீலருக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கேட்டாங்கன்னா வரப்போகுது. டீலருக்கு சைடில் பார்க்க போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு டீலரும் 3 நாளைக்கு உண்டான ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த 3 நாள் ஸ்டாக் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்ரி ஆல்டர்னேட் டேஸு, எவ்ரி 3rd டே அவங்க சேல்ஸ்க்கு டிபெண்ட் படி அவங்களுக்கு ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி இந்த பெட்ரோல் டீசல் இருக்குது, நாளைக்கு இருக்காது அப்படின்னு பயந்துக்கின்னு கேன்லேயோ, அதுவும் பெட்ரோலை கேனில் வாங்குறது ரொம்ப அபாயகரமானது. கேனில் வாங்காதீங்க. அது மாதிரி டீசல் ஜென்ரேட்டர், எமர்ஜென்சி பர்பஸு, அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், இது மாதிரி உள்ள நெசசிட்டி தேவையை அவங்க கேனில் அவங்களுக்கு தேவையானது வரைக்கும் வாங்கினா போதும். எப்பொழுதுமே வாங்குகிற மாதிரியான மாமூல் வாழ்க்கையில் அவங்க செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த பொருள் கிடைக்காம போகும் அப்படின்ட்டு ஒரு 50 லிட்டர் பெட்ரோலோ அல்லது ஒரு 200 லிட்டர் 100 லிட்டர் டீசலோ பிடிச்சி கேனில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கிறது, ஆஃபீஸில் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது தேவையே இல்லாதது. இது மாதிரி பண்ணுறதுனால தான் ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் ஏற்படுது. இது தேவையே இல்லை. ஜனங்க நினச்சிங்கனாக்கா நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம். எந்த பெட்ரோல் பம்பில் போனாலும் உங்களுக்கு நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்காமல் இருக்காது. அதுவும் இந்த மத்திய அரசாங்கமும் இந்த ஆயில் கம்பெனியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தேவைக்கு மேலே பெட்ரோல் பம்பு தமிழ்நாடு பூரா வச்சுருக்காங்க. 7000 பெட்ரோல் பம்பு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது 4000 பெட்ரோல் பம்பு தான் இருந்தது. 2014, 2013, 14, 14லாம். இப்போ 7000 பெட்ரோல் பம்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பெட்ரோலுக்கு பம்பை தேடி போக வேண்டியதே இல்லை, உங்கள் கண்ணிலே இருக்கும். அதனால் டிமாண்ட் இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. எனக்கு இது எங்கேருந்து இந்த இது தோண்டி இருக்குனாக்கா, கமர்ஷியல் சிலிண்டர் ஆயில் கம்பெனி சப்ளைஸை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டரை. அதனால் கமர்ஷியல் சப்ளைஸ் கிடையாது. அப்போ ஹோட்டலுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் சப்ளை நிறுத்தப்பட்டிருக்குது. அதனால் நிறைய ஹோட்டல் பாதிப்பாகிருக்குது. இது பேப்பரில் மீடியாவில் ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக இருந்திருக்குது. ஸோ ஜனங்க நம்ம என்ன முன்ஜாக்கிரதையாக என்ன நினச்சிட்டாங்க, ஆஹா எப்போ எல்பிஜிக்கு முதல்ல வந்ததுனாக்கா அடுத்தது பெட்ரோல் டீசலுக்கு வரும், அப்போ பெட்ரோல் டீசலுக்கு வந்தாக்கா நம்ம முன்கூட்டியே நம்ம பொருளை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பெட்ரோல் பம்பை நோக்கி செல்கிறாங்க. நார்மலாக ஒரு டீலருக்கு என்ன சேல் ஆகுமோ அதை விட அடுத்த ஒரு அரை மடங்கு அதிகமாகின்னு இருக்குது எல்லா இடத்துலையும். சில இடத்துல ரெட்டிப்பு மடங்காக சேல் ஆகுது, அவங்களுக்கு ஆகுது. அது தேவையே இல்லாதது. இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை மீடியா நீங்கள் தான் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி இதை புரிய வைக்கணும். இது ஒரு